அக்காலத்தில் இயேசு நகர் நகராய் ஊர் ஊராய் சென்று இறையாட்சி பற்றிய நற்செய்தியை பறைசாற்றி வந்தார். 12 அவருடன் இருந்தனர். பொல்லாத ஆவிகள் நின்றும் நோய்கள் நின்றும் குணமான பெண்கள் சிலரும் 7 பேய்கள் நீங்க பெற்ற மக்தலா மரியாவும் ஏரோதுவின் மாளிகை நேர்பார்வையாளர் சூசாவின் மனைவி யோவன்னாவும் சுசன்னாவும் மேலும் பல பெண்களும் அவரோடு இருந்தார்கள். இவர்கள் தங்கள் உடைமைகளை கொண்டு இயேசுவுக்கு பணிவிடை செய்து வந்தார்கள். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒரு மிடில் கிளாஸ் குடும்பம், ரொம்ப பெரிய பணக்காரங்களும் இல்லை ஏழைங்களும் இல்லை, மிடில் கிளாஸ். அவர்களுக்கு 3 பிள்ளைகள். முதல் 2 பசங்க ஆம்பளை பசங்க, 3ஆவதா ஒரு பொண்ணு. அப்போ அந்த பொண்ணுக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டே வந்தது. ஃபர்ஸ்ட் பர்த்டே வந்த உடனே அந்த குடும்ப தலைவர் ரொம்ப ஆடம்பரமாக அந்த ஃபர்ஸ்ட் பர்த்டேவை கொண்டாடணும் அப்படின்ட்டு ஏற்பாடெல்லாம் பண்ணார். ஏற்பாடெல்லாம் பண்ணி மண்டபம்லாம் புக் பண்ணி எல்லாரும் வர வச்சார். வர வச்சு ரொம்ப ஆடம்பரமாக இதெல்லாம் நடந்தது. அப்போது அவருடைய நண்பர், நெருங்கிய நண்பர் அவரிடத்துல கேட்டாங்க, ஏண்டா உனக்கு ஏற்கனவே 2 பசங்க இருக்கிறாங்க, ஆனால் 2 பசங்களுக்கும் ஃபர்ஸ்ட் பர்த்டே வந்தது, ஆனால் நீ அதை கொண்டாட கூட இல்லை, பொண்ணுக்கு மட்டும் ஏன் நீ ஃபர்ஸ்ட் பர்த்டேவை இவ்வளவு ஆடம்பரமாக கொண்டாடுற, என்ன ரீசன் அப்படின்னா? அப்போ சொன்னார், இந்த விழா முடியட்டும், முடிஞ்ச பிறகு உனக்கு ஒரு உண்மையான நிகழ்ச்சியை சொல்கிறேன் அப்படின்னா. இந்த நண்பருக்கு ஆவல் அதிகமாகிவிட்டது, என்னத்தான் சொல்ல வர்றான் இவன் அப்படின்ட்டு. விழா முடிந்தது, எல்லாரும் அப்படியே கலைந்து போனார்கள். அப்போது அவருடைய நண்பர் கேட்டார், என்னடா ரகசியம் சொல்லு அப்படின்ட்டு. இதுதான் நடந்தது என்னுடைய வாழ்க்கையில். நானும் என்னுடைய மனைவியும் திருமணம் செய்து கொண்டோம். திருமணம் செய்து கொண்டு நாங்கள் தனி குடித்தனம் இருந்தோம். அப்போது ஒரு நாள் நானும் என்னுடைய மனைவியும் ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டோம். என்னன்னா, இன்னைக்கு வீட்டினுடைய கதவை மூடிடுவோம், நம்ம வீட்டுக்குள்ளே இருப்போம், நம்ம சமைக்கிறது, நம்மளுடைய வாழ்க்கை வாழ்றது, யார் வந்தாலும் திறக்கவே கூடாது கதவை, யார் வந்தாலும் திறக்கக்கூடாது. இதுதான் நம்ம 2 பேருக்குள்ள அக்ரிமெண்ட்டு. நானும் என்னுடைய மனைவியும் அந்த அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டு அன்னைக்கு காலையிலே போயிட்டு கதவை மூடிட்டோம். மூடிட்ட பிறகு நாங்கள் வீட்டுக்குள்ளே இருந்தோம். இருந்தப்போ ஒரு 9 மணிக்கு எங்கள் அப்பா அம்மா வந்தாங்க. எங்கள் அப்பா அம்மா கதவை தட்டினாங்க. ஆனால் என் மனைவி கண்ணிலே சொல்லிட்டா, அக்ரிமெண்ட்டு தான், நம்ம 2 பேருக்கும் செஞ்சிட்டோம், உங்கள் அப்பா அம்மா வந்தாலும் யாராக இருந்தாலும் சரி எந்த நிலையிலும் கதவை தரக்கூடாது. கண்ணிலே உருட்டினா மிரட்டினா சொன்னா. சரி, எங்கள் அப்பா அம்மாவும் ஒரு அரை மணி நேரம் வீட்டை சுற்றி வந்தாங்க. பக்கத்துலலாம் கேட்டாங்க. அவங்கெல்லாம் சொன்னாங்க, அவங்க வெளில போன மாதிரி தெரியல, உள்ளதான் இருக்கலாம் அப்படின்ட்டு. அவங்க ஒரு அரை மணி நேரம் இருந்து பார்த்துட்டு போயிட்டாங்க. எங்கள் அம்மா வெளியில் நிற்கிறத பார்த்து என் மனசே தாங்கலை. நான் போய் கதவு திறக்கலாம் போனால் என் பொண்டாட்டி சொல்லிட்டா, எந்த காரணத்தை கொண்டும் கதவு தரக்கூடாது அப்படின்ட்டான். அக்ரிமெண்ட்டை ஒழுங்காக இது பண்ணோம். அடுத்தது கேஸ்காரன் வந்தான், மளிகை கடைக்காரன் வந்தான், பாலுக்காரன் வந்தான், எவனோ வந்தான் கதவை தட்டினாங்க, ஆளுங்க இல்லைன்னு போயிட்டாங்க. ஒரு 2 மணிக்கு
எங்கள் மாமனார் வந்தார். அப்படின்னா என்னுடைய வைஃபுடைய அப்பா வந்தார். அப்பா வந்து கதவை தட்டு பெல் அடித்த உடனே என் பொண்டாட்டி சொன்னான், எங்கள் அப்பா வந்திருக்கிறாரு, நான் கதவு திறக்க போகிறேன். நான் சொன்னேன், எந்த நேரத்துலையும் நீ கதவை திறக்கக்கூடாது. காலையில் எங்கள் அப்பா அம்மா வந்தாங்க, நான் கதவை திறந்தானா? அவன் சொன்னா, இல்லை என்ன ஆனாலும் சரி எங்கள் அப்பா வந்து என்னை எப்படியெல்லாம் வளர்த்தா தெரியுமா, எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டா தெரியுமா, எங்கள் அப்பா எனக்கு உயிர், அப்படி இப்படின்ட்டு அழ ஆரம்பிச்சிட்டான். அவங்க அப்பாவை பார்த்த உடனே ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே என்னால் அவளை கண்ட்ரோல் பண்ண முடியல, போய் கதவை திறந்துட்டான். அப்போ அக்ரிமெண்ட்டை வச்சிட்டான். சரிடா, அதுக்கும் இதுக்கும் என்னடா சம்பந்தம்? அப்போ அவர் சொன்னார், நான் வயசானா எனக்கு கதவு திறக்கிறதுக்கு ஒரு பொண்ணு பிறந்திருக்கு பார்த்தியா, எனக்கு கதவு திறக்கிறதுக்கு ஒரு பொண்ணு பிறந்திருக்கு, அதனால தான்டா என்னுடைய பொண்ணு ஃபர்ஸ்ட் பர்த்டேவை நான் இப்படி கொண்டாடுறேன் அப்படின்னு சொன்னார். அன்பார்ந்தவர்களே, பெண்கள் வீட்டின் கண்கள் என்று சொல்லுவார்கள். பெண்கள் இந்த வீட்டுக்கு மட்டுமல்ல, நாட்டினுடைய கண்கள் என்றும் சொல்லலாம். பெண்மைக்கோ அதிக முக்கியத்துவம் கொடுத்தவர் இயேசு கிறிஸ்து. பெண்ணிடத்திலே இரக்க குணம் இயற்கையாகவே இருக்கும். ஒரு சிலர் சொல்லலாம், சாமி உங்களுக்கு எப்படி சாமி இதெல்லாம் தெரியும், மைண்டு வயசு கேட்குது. இரக்க குணம் மட்டும் இல்லை ஃபாதர், சில சமயத்தில் அரக்க குணமும் இருக்கு அப்படின்ட்டு புரிஞ்சுக்கிறேன். ஆனால் பெண்கள் இறைவன் கொடுத்த மாபெரும் கொடை, மாபெரும் கொடை. பெண்களுக்கோ ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்தவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அன்றைய காலகட்டத்திலே பெண்களுடைய நிலைமை ரொம்ப மோசமான ஒரு நிலைமையாக இருந்தது. ஆனால் அவர்களுக்கும் ஒரு அங்கீகாரம் கொடுத்தோம். அந்த அங்கீகாரத்திலே தன்னுடைய பணி வாழ்வில் ஒரு முக்கியமான இடத்தை கொடுத்தோம். அவர்களை அங்கீகரிக்கின்றார். இன்றைக்கோ அதை தான் நாம் வாசித்தோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஊர் ஊராக சென்ற பொழுதும் சரி, நகர் நகராக சென்ற பொழுதும் சரி, இவர்கள் தங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை முழுமையாக செய்தார்கள். அதனால்தான் பைபிள்ல பார்த்தோம்னா பல பெண்களை நாம் வாசிக்கின்றோம். ஏவாளில் தொடங்கி அன்னை மரியாள் வரை இருக்கின்ற பெண்களை எல்லாம் பார்க்கின்ற பொழுதோ பெண்கள் மீட்பின் வரலாற்றிலே ஒரு முக்கியமான இடத்தை பெற்றிருக்கின்றார்கள். அப்படி என்கின்ற பொழுதோ அவர்கள் 5 விதமான நிலைகளிலே பணியாற்றுவார்கள் என்று கூறப்படுகின்றது. முதல் இது என்னன்னா, கடவுளுடைய மீட்பு திட்டத்தில் முழுமையாக முதன்மையாக பணியாற்றியவர்கள் யார் என்று பார்த்தோம் என்றால் பெண்கள். பெண்கள் தான். மீட்பின் வரலாற்றிலே சாரால் தொடங்கி அன்னை மரியாள் வரை கடவுளுடைய திட்டத்தில் முழுமையாக தங்களையே இணைத்துக் கொண்டவர்கள் பெண்கள். அதற்காக அவர்கள் சமுதாயத்திலும் சரி, வாழுகின்ற காலகட்டத்திலும் சரி, பல்வேறு துன்பங்கள் இன்னல்கள் சந்திக்க இருந்தது. ஆனால் அவை அனைத்தையும் கடவுளுக்காக அவர்கள் பொறுத்து கொண்டார்கள் என்று சொல்லப்படுகின்றது. இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுதோ இந்த பெண்கள் மீட்பின் வரலாற்றிலே நமக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கின்றார்கள். நாம் அவர்களை கண்டு ஆராதிக்கின்ற வகையில், போற்றுகின்ற வகையில், பின்பற்றுகின்ற வகையில் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து இருக்கின்றார்கள். அதற்கு நல்ல ஒரு உதாரணம் எலிசபெத் அம்மாள். ஏன் எலிசபெத் அம்மாளை சொல்றோம் என்று பார்க்கின்ற பொழுதோ, எலிசபெத் அம்மாள் தன்னுடைய வாழ்க்கையிலே அந்த எளிமை, தன்னை விட வயதிலே குறைந்த அன்னை மரியாள் தன்னிடத்தில் வந்த பொழுதோ
அவள் சொன்ன அந்த வார்த்தைகள், இதோ இறைவனுடைய வார்த்தையை நம்பிய நீ பேறு பெற்றவள், பேறு பெற்றவள். எலிசபெத் அம்மாள் இடத்திலே இருந்த அந்த தாட்சி, அதேபோல் அன்னை மரியாள் இடத்திலே இருந்த அந்த தாட்சியை நாம் மறக்கவே முடியாது. இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். மூன்றாவதாக பார்க்கின்ற பொழுதோ, மற்றவர் வாழ்வுக்கு தூண்டுகோலாகவும் உந்து சக்தியாகவும் இந்த பெண்கள் இருந்திருக்கின்றார்கள். தூண்டுகோலாகவும் உந்து சக்தியாகவும். அதற்கு ஒரு அருமையான உதாரணம் எஸ்தர், ஜூதித். எஸ்தர் எந்த அளவுக்கு வீரத்தோடு தன்னுடைய இனத்தை காப்பாற்ற வேண்டும், தன்னுடைய மக்கள் மடிந்து விடக்கூடாது என்பதற்காக தன்னுடைய உயிர் போனாலும் பரவாயில்லை, தன்னுடைய இனம் முக்கியம், தன்னுடைய யூத மக்கள் முக்கியம் என்பதற்காக அரசனுக்கு முன்னால் செல்லுகின்றாள், பரிந்து பேசுகின்றாள். அவள் வீரத்திற்கு ஒரு அடையாளமாக இருக்கின்றார். நான்காவதாக பார்க்கின்ற பொழுதும் இவர்கள் புண்ணியங்களுக்கும் உண்மையான வாழ்வுக்கும் முன்மாதிரியாக இருக்கின்றார்கள். பல புண்ணியங்களை நாம் இவர்களுடைய வாழ்க்கையிலே பார்க்கின்றோம். அன்னை மரியாளுடைய வாழ்க்கையை நம்ம எல்லாருக்கும் தெரியும். பெரும்பாட்டினால் வருந்திய அந்த பெண்ணுடைய வாழ்க்கை, ஒவ்வொரு பெண்ணிடத்திலிருந்தும் ஒரு புண்ணியத்தை நாம் கற்றுக்கொள்ளலாம். அந்த புண்ணியங்கள் அனைத்துமே நமக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கின்றதோ. ஐந்தாவதாக பார்க்கின்ற பொழுதோ, இதோ இந்த பெண்கள் கடவுளுடைய திட்டத்திற்காக அனைத்தையும் தாங்கிக் கொண்டார்கள். அனைத்தையும், அவர்களுக்கு வந்த இழுக்குகள், அவர்களுக்கு வந்த ஏளன பேச்சுக்கள் அனைத்தையும் இந்த பெண்கள் தாங்கிக் கொண்டார்கள். அதனால்தான் வழக்கமாக ஒரு பழமொழி சொல்லுவார்கள், ஒரு ஆண்மகன் படித்தான் என்றால் அது அவனுக்கு மட்டும்தான், ஆனால் ஒரு பெண் படித்தாள் என்றால் அது ஒரு குடும்பத்திற்கே உயர்வை கொண்டு வரும். ஒரு ஆண் இறந்தால் கூட ஒரு குடும்பம் ஒரு பெண்ணால் காப்பாற்றப்படும். ஏனென்றால் அந்த பெண்ணுக்குள்ளே அவ்வளவு சக்தி இருக்கின்றதோ, அவ்வளவு வீரம் இருக்கின்றதோ, அவ்வளவு தியாகம் இருக்கின்றதோ, அவ்வளவு அன்பு இருக்கின்றதோ. அதனால்தான் நான் தொடக்கத்திலேயே சொன்னேன், நம்முடைய கடவுள் இறந்தோரின் கடவுள் அல்ல, வாழ்வோரின் கடவுள். இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்கின்றோம். புனித சின்னப்பர் அழகாக சொல்லுகின்றார், அவர் உயிர்க்கவில்லை என்றால் நம்முடைய விசுவாசம் வீணான விசுவாசம். ஆனால் அவர் உயிர்த்தார். அந்த உயிர்த்த கடவுள் இந்த பெண் இனத்தை தன்னுடைய மீட்பின் திட்டத்திலே ஒன்றாக இணைத்துக் கொண்டார். அங்க பாருங்க, கடைசி ஒரு வசனம் வருகின்றதோ, இவர்கள் தங்கள் உடைமைகளை கொண்டு அவருக்கு பணிவிடை செய்து வந்தார்கள். அவங்ககிட்ட இருந்தது எல்லாத்தையும் இயேசு கிறிஸ்துவுக்காக கொடுத்தார்கள். அதுதான் அந்த தியாக மனப்பான்மை. ஆகையால் அன்பார்ந்தவர்களே, இன்று நாம் நம்முடைய குடும்பங்களிலே நம்முடைய தாய்மார்களை பார்க்கின்றோம். அவர்கள் நமக்காக செய்திருக்கின்ற தியாகங்களை நினைத்து பார்ப்போம். ஒரு பெண் என்பவள் பல நேரங்களிலே தாயாகவும் மனைவியாகவும் மகளாகவும் ஒட்டுண்ணியாக சாருண்ணியாகவே வாழ்ந்து தன்னுடைய வாழ்க்கையை முடித்து விடுகின்றார். அப்படி இல்லாமல் இயேசு கிறிஸ்து எப்படி இந்த பெண்களை தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய சீடத்திகளாக ஏற்றுக்கொண்டோ, அவர்களுக்கென்று ஒரு அங்கீகாரம் கொடுத்தாரோ, அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இந்த இயேசு கிறிஸ்துவின் சீடர்களாக இருந்தோ அவர்களுக்குரிய மரியாதையை, அவர்களிடத்திலே இருக்கின்ற அந்த நல்ல குணங்களை நம்முடைய வாழ்க்கையிலே பயன்படுத்திக் கொள்வோம். அவர்கள் வழியாக
தேவன் மாபெரும் காரியங்களை நமக்கு செய்வார் என நாம் விசுவசிப்போம். தொடர்ந்து திருப்பலியிலே பங்கெடுப்போம்.